Authenticating. Please wait. Logging in. Welcome Professor Neelaganda Gnanashekara Narasimhanarayanamurthy. All systems online. Tesla sequence loading. Tesla loaded. Good morning, Professor. காலையில எழுந்ததுலேருந்து ஒரே மயக்கமாவே இருக்கு. ஏன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை, நேற்று உன்னை வச்சு சில கிரிட்டிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண, அதனுடைய எஃபெக்ட் தான் நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் சரியாயிடும். இனிமேல் நீ பேசலாம், ஏன் பாட்டு கூட பாடலாம்டா. Thank you very much, Professor. இனிமேலாவது நான் என்ன சொல்றேங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, ஓகே? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? உன்னை பேச வச்சது பெரிய தண்டனை நினைக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குடா, வாய் நீளுது உனக்கு. Okay, Professor. Compilation is in progress. Please wait. Professor, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதானே சொன்னேன், சொன்னா புரியாதா உனக்கு?
ஆப்பிள். அந்த ஆப்பிள் எதுக்கு அங்க வச்சிருக்கீங்க? நான் சாப்பிடுறதுக்கா? நீ சாப்பிடல இரு. டேய், இப்ப அது டெலிபோர்ட் ஆக போகுதுடா. டெலிபோர்ட்டா? அப்படின்னா என்ன ப்ரொஃபசர்? இதை தெரிஞ்சுட்டு இப்ப நீ என்னடா பண்ண போற? எனக்கு அதை தரக்கூடாதுன்னு தானே நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு வேண்டாம். அதை நீங்களே சாப்பிடுங்க. ஐயோ, இவனுடைய இம்சை தாங்க முடியலையே. சரிடா, சொல்லடா. டேய், இந்த ஆப்பிள் இப்போ டைம் டிராவல் ஆக போகுது. இதே டைம், இதே டேட். ஆனா இயர் மட்டும் மாறப்போகுது. ஒரு ஃபியூச்சர் இயர். உதாரணத்துக்கு இன்னும் 5 வருஷம் முன்னாடி போக போகுது. இட் அண்டர்கோஸ் எ கம்ப்ளீட் டெலிபோர்டேஷன் ப்ராசஸ். இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த ஆப்பிள் வந்து பார்த்தா இந்த ஆப்பிள் இதே இடத்துல இதே கண்டிஷன்ல இருக்கும்டா. ஐயா, அப்படியே 2 ஆப்பிள் இப்போ ஒன்று சாப்பிடலாம், அப்புறம் 5 வருஷம் கழிச்சு இன்னொன்று சாப்பிடலாம். அப்படிதானே ப்ரொஃபசர்? ப்ரொஃபசர், நீங்க உண்மையிலே ஒரு பெரிய அறிவாளி தான். கடவுளே, இவனை பேச வச்சதுக்கு கடவுள் எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துறான்டா. பில்லி, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இது மனுஷங்களுக்கே புரியாது, உனக்கு எங்கடா புரிய போகுது? Destination logged. Standing by. Object loaded. Parsing. Okay, this will do it. Teleporting. Come on! Come on! Come on, please! Come on! Come on! Come on! Come on, please! Come on! Come on! Oh, shit! எல்லா டேட்டாஸும் கரெக்டாக தானே ஃபீட் பண்ணேன். கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணி தானே கொடுத்தேன். அப்புறம் எப்படி ஃபெயில் ஆச்சு? ஓ, இன்னைக்கு அவமானத்தில் முடிச்சுன்னா தெரியலையே. ட்ரை வேற ஏதாவது மாஸ் அதிகமாக இருக்கிற ஆப்ஜெக்டை வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும். வெளியே ஏதாவது ஷூ இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வருவோம். ஓகே ஓகே ஓகே. பெல் சத்தம் கேக்குதா இல்லையா? கொஞ்சம் யாராவது போய் பாருங்களேன். எஸ், குட் மார்னிங் சார். நான் செல்டெல்லேருந்து வரேன். உங்கள் லாஸ்ட் மந்த் பேமெண்ட்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. லாஸ்ட் மந்த் பேமெண்ட்டா? வர்ஷா, 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 ஏன் கத்துறீங்க? காலங்கத்தால வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு என்ன கத்தாம என்னடி பண்ண சொல்ற? உன் பொண்ணோட இந்த மாசம் பில்லு எவ்வளவு தெரியுமா? போன் பில்லு 4000 ரூபா. என்னது? அப்படியா? என்ன நொப்படியா? அப்படி 4000 ரூபாய்க்கு என்ன தானே பேசினா? அவ கூப்பிடுறியா? அவளை எங்க இருக்கா? அவ தருஷி, வர்ஷா, வர்ஷா, அவ மேலதான் இருக்கா. வர்ஷா, நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா? சொல்லுடி, என்ன பண்ணிட்டு இருக்க? Just woke up, Dee. Oh, so did you enjoy my birthday bash last night? It was hell rocking. Oh, thank you. Thank you so much for your beautiful gifts. And the Barbie Party Favors lipstick set மட்டும் என்னோட கலெக்ஷன்ல மிஸ் ஆச்சு. You're my true friend, Dee. Thanks, Dee.
பெத்தவங்க கூப்பிட்டா மட்டும் எப்பவுமே பிஸி. ஹே, நீ ஸ்வேதாவோட பார்ட்டிக்கு இன்னைக்கு வரல? ஓ ஷியோர், கண்டிப்பா நான் வரேன்டி. கம்ப்ளீட் ஹேனா மோண்டனா காஸ்டியூம்ல தான் வர போறேன். எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். Wow. Yeah, it's getting late. I have to get ready, Dee. Catch you later. Bye. Bye. என் பாபி பார்ட்டி ஃபேவர்ஸ் லிப்ஸ்டிக் செட் எங்க காணோம்? இங்கே தான் நான் வச்சிருந்தேன். ச்சே, தெரியும். அந்த குரங்கு தான் இந்த திருட்டு வேலையில பண்ணியிருக்கோம். ராஸ்கல், நீ என்ன பண்ற பாரு. விகாஷ், டேய் விகாஷ். Hey Vikash! Vikash! Hello? Open the door, you idiot! அது சும்மாடா சாத்திருக்கு. அது என்னோட லிப்ஸ்டிக் செட். அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமாடா? குடுடா. Hey baby, it's just a toy for me. டேய் நாயே, I'm going to kill you டா. மரி இதே குடு. குடு. குடுக்க சொல்றேன்ல, குடு. Yeah, I'm coming, ma. Hey, உன்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டேனே, என்ன பண்ணிட்டு இருந்த? எப்பப்பா? எப்பவா? ஓ, அப்பவா? நான் குளிச்சிட்டு இருந்தேன். அதான் நீங்க கூப்பிட்டது கேட்கலன்னு நினைக்கிறேன். பாத்தடி உன் பொண்ணு குளிக்கும் போது கூட கையில செல்போன் வேணுமா அவளுக்கு? இல்லப்பா, டவர் ப்ராப்ளம் இருந்திருக்கும். எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். நம்ம வீட்ல சரியா டவரே கிடைக்க மாட்டேங்குது. அது ஒண்ணுதான் குறைச்சல். டவர் கிடைக்காமலே 4000 ரூபாய் பில்லு. டவர் கிடைச்சா என்ன ஆவறது? யூ அடிக்டட் டு யுவர் செல்போன். ஆமாப்பா, she is totally addicted to her phone. In fact, என் கூட பேசுறா கூட இப்பல போன்ல தான் பேசுறா. No daddy, he is lying. இரும. Yes daddy, just check my phone. Fraud. சிப்புடி. ஏய், 4000 ரூபாய்க்கு பில் வர அளவுக்கு யார்கிட்ட பேசுனே? இல்லம்மா, லாஸ்ட் மந்த் எக்ஸாம் இருந்தப்போ நீ தானே வெளியில போக கூடாதுன்னு சொன்ன. அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 3G கால்ல நைட் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது சும்மாவா? அப்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நேற்றுக்கு ஸ்கூல்ல இவனுக்கு செம்ம அடி. நீ சும்மாரா. ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு இவங்க மேக்ஸ் டீச்சர் இவனை செம்ம அடி பண்ணிட்டாங்க. சார் அடி வாங்கிட்டு அழுது நின்னதை பார்க்கணுமே. டேய், உனக்கு இதே வேலையா போச்சுல? 24 மணி நேரமும் அந்த பிளே ஸ்டேஷன் வச்சு விளையாடிட்டே இரு. படிக்கிறதே இல்லை. இனிமே இதை வச்சு விளையாடிப்பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. அப்பா, இவ வேணும்னே டாபிக் மாத்திரக்கே என்னென்னமோ ஓடுறா. நீங்க ஏன் ஃபோன் பில் அதிகமாச்சுன்னு கேளுங்கப்பா. அது எனக்கு தெரியும். இனிமே நீ படிக்காம மார்க் கம்மியா வாங்கிப்பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சாப்பிடு. தாத்தா எங்கம்மா? அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னு யாருக்கு என்ன தெரியும்? சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி திரிறாரு. அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பாதி மென்டல் ஆயிட்டாரு. அந்த ரூம்குள்ள போயிட்டாருன்னா போதும், எப்ப வெளியே வராரு, எப்ப சாப்பிடுறாரு, எப்ப தூங்குறாரு எதுவும் தெரியறது இல்ல. எங்க வீட்லயே இருக்கீங்களே, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு ஒரு நாளாவது கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பூனை, நாய், ஓனாம், பெருச்சாலின்னு ஒன்னொன்னுத்தையா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நார் அடிச்சிட்டு இருக்காரு. Mom, that's not பெருச்சாலி, it's a rat. வாய் மூடுறா. இவன் வேற. நம்ம பில்லிய கூட விட்டு வைக்கல தெரியுமா? நம்ம பில்லியவா? இத பாருங்க, என் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, டென்ஷன் ஆகாத. அவர் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. சரி, நீங்க 2 பேரும் எக்கார்ந்து கொண்டு உங்க தாத்தாவோட லேபை என்டர் பண்ண கூடாது. திஸ் இஸ் an order. அண்டர்ஸ்டாண்ட்?
தாத்தாவும் இதே தான் சொல்றாரு. Oh my god, my matching boots. It's missing. Not again. Vikash, என்னோட boots எதுக்கு எடுத்த? ஏ லூசு, அது நான் எடுக்கலடி. அதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? அம்மா இங்க பாருமா, என் boots எடுத்து நாய் தரமாட்டேங்குது. ஏய், எப்ப பார்த்தாலும் அவகிட்ட வம்பு பண்றதே உனக்கு வேலையா? அவ பூட்ஸ் திருப்பி கொடு. அம்மா, காட் ப்ராமிஸா அதை நான் எடுக்கல. அவ எங்கேயோ தொலைச்சிட்டு என்ன ப்ளேம் பண்றா. போய் சொல்லாத. இப்படிதான் காலையில என்னோட லிப்ஸ்டிக் செட் எடுத்து வச்சு விளையாண்டுருந்த. ஃப்ராடு. நீதாண்டி ஃப்ராடு. நீதாண்டா. நீதாண்டா. ஐயோ, போதும் நிறுத்துறீங்களா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா போதும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. உங்களால தான் எனக்கு பிபியே ஏறுது. என்ன முறைச்சிட்டு இருக்காத, போய் யாருன்னு பார்ப்போ. நீ அவனை முறைக்கிற, போய் தேடு. உங்களுக்கு யார் வேணும்? இது நீலகண்ட ஞானசேகர நரசிம்ம நாராயணமூர்த்தியோட வீடு தானே? ஆமா, நீங்க? என் பேரு ரங்கபாஷ்யம். நானும் நீலகண்ட ஞானசேகர நரசிம்ம நாராயணமூர்த்தியும் பால்ய சிநேகிதர்கள். ஆமா, நீ யாரு? அவனோட பேரனா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இப்படிதான் உங்க தாத்தா மாதிரியே நானும் அப்பப்ப ஏதாவது கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன். விகாஷ், யாரது? யாரோ தாத்தாவோட ஃப்ரெண்டுமா. ஏய் கண்ணா, யாரோ இல்லடா, ரங்கபாஷ்யம். ரங்கபாஷ்யம் எங்க சொல்லு. சொல்றேன் சொல்றேன். ஹால்ல வந்து உட்கார சொல்லு. வாங்க தாத்தா. வர்ஷா, அதான் நிறைய ஷூஸ் வச்சிருக்கேல்ல, அதுல வந்து ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு போயே. ஐயோ, வேற எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகாதுமா. எனக்கு அதுதான் வேணும். உனக்கு அது மட்டும் இல்ல, எதுவுமே மேட்ச் ஆகாது. கூட நாயே போடிக்கிறது. ஏய், 2 பேரும் சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? போ. ஹலோ மிஸ்டர் நீலகண்ட ஞானசேகர நரசிம்ம நாராயணமூர்த்தி. டேய் படவா, என்ன தைரியமா தான் என் பேர் சொல்லி கூப்பிடுவனியா? நான் இல்ல தாத்தா, யாரோ ராம்போ பாக்ஸிங் உங்க ஃப்ரெண்டாமே வந்து ஹால்ல வெயிட் பண்றாரு. அவர் தான் சொன்னாரு. என்னடா பாக்ஸிங்ஸ்னு உளறான் இவன்? ஆமா தாத்தா, ராம்போ பாக்ஸிங்கோ ரங்க பாக்ஸிங்கோ என்னன்னு புரியல. டேய், ரங்க பாஷேடா அது. அதுதான் கரெக்ட் தாத்தா. ரங்க பாஷ்யம், அவனை பார்த்து எத்தனை வருஷமாச்சு? இப்பதான் என் ஞாபகம் அவனுக்கு வந்திருக்கு. ஹேய், வர்ஷாவோட பூட்ஸ் இங்கதான் இருக்கா? டேய் விகாஷ், இதுதான் அவன லேப் பேக்மே விடுறது இல்ல. இந்த லேப்ல இருக்க ஒவ்வொரு ஐட்டம்ஸ் எவ்வளவு வேல்யூன்னு தெரியுமா உனக்கு? இந்த வீட்ல என்ன தவிர எல்லாரும் இடியட்ஸா இருக்கீங்களா? டேய், வாலந்து வெளிய போ. யூஸ்லெஸ் ஃபெலோ, இடியட். பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இது வேற. Standing by. Okay, this time it should work. Sensor conditions are perfect. Gamma ray emitter is doing well. Object loaded. Initializing. Yeah, everything is perfect. இப்போ இந்த ஷூஸ் year 2015க்கு டைம் டிராவல் ஆக போகுது. Please wait. ஐயோ, ரங்கபாஷம் வேற வந்திருக்கதா விகாஷ் சொன்னானே. சிக்னல் ப்ராசஸிங் வெரிஃபிகேஷன் முடியறதுக்கு எப்படி நேரம் ஆகல? ஓகே, அதுக்குள்ள ரங்கனை பார்த்துட்டு வந்துருவோம். சிஸ்டம் ஸ்டாண்ட் பைலே இருக்கட்டும். Compilation is in progress. Please wait. டேபிலி, இப்போ நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. இந்த லேப்குள்ள ஒருத்தரையும் நீ அலோ பண்ணக்கூடாது. புரியுதா உனக்கு? முக்கியமா இந்த மிஷின் கிட்ட யாரையுமே நீ அலோ பண்ணக்கூடாது. ஜாக்கிரதை, பெரிய ஆபத்துல நம்ம மாட்டிப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஏன்னா நான் சொல்றது புரியுதா? நான் தூங்கிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க ஐயான்னு சொன்னேன். சோறு கிடைக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. டேய் ரங்கபாஷம், வாட் a surprise. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுடா. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? I am fantastic. One second. சுதா, 2 cup of coffee please. அப்புறம் சிகாகோல இருந்து எப்படா சென்னைக்கு வந்த? நான் சிகாகோல தான்டா இருக்கேன். எஸ். இசி மை டாட்டர் காயத்ரி இங்க விருகம்பாக்கத்துல தானே இருக்கா. அவளை பார்க்க நேத்திக்கு வந்தேன். அப்படியே உன் ஞாபகம் வந்தது. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து போலான்னு வந்தேன்டா. Nice of you da. Thank you. வர்ஷா, உன் பூட்ஸ் எங்கன்னு நான் காட்டுறேன் வா. என்ன பண்றீங்க?
எல்லாம் வரக்கூடாது தெரியல. ஐயோ பில்லி, என்னது இது? கனவா இல்ல நிஜமா? எப்படி நீ பேசுற? ஒன்னும் புரியலையே. இது எதுவும் மேஜிக்னு நினைக்கிறேன். ஆமா, இது உங்க தாத்தாவோட மேஜிக். அவர்தான் என்ன பேச வச்சிருக்காரு. வாவ், இட்ஸ் அமேசிங். சூப்பர் தாத்தா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க இந்த இடத்தை காலி பண்ணுங்க. யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ப்ரொஃபசர் சொல்லி வர்ஷா, உன் பூட்ஸ் நான் எடுத்துன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா? ஓ தேங்க் காட். தாத்தாவுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை. He never knows how much costly it is. ஏய் வர்ஷா, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லடி. தாத்தா அந்த ஷூஸ் வச்சு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு அவர்கிட்ட கேட்காமலே எடுக்கிற. டேய், இது என்னோட ஷூஸ் டா. அவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு எடுத்தாரு. நான் மட்டும் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? இந்த மிஷன் கிட்ட யாரையா வரக்கூடாதுன்னு ப்ரொஃபசர் சொல்லியிருக்காரு. ஏ பில்லி, சுமாரு போ அந்த பக்கம். அடிப்பாவி, அந்த கம்ப்யூட்டர் உடைச்சிட்ட. இரு தாத்தா கிட்ட சொல்றேன். போகலடா நாயே. இருமா, எதுக்கடி என்ன அடிச்சேன்? விடு. ஏய் விடு, நான் போய் தாத்தா கிட்ட சொல்றேன்டா. விடுன்றல்ல, விடு. இப்ப விருந்த வருவாங்க. சரி, நம்ம ஓடிடுவோம். Object loaded. போய் தாத்தா கிட்ட சொல்றேன், விடு. ஐயோ, என்னமோ ஆச்சு. வாடா. எங்கடி ஓடுற? வா. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்டா சயின்டிஸ்ட், உன்னோட சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கியா? எஸ் ஆஃப் கோர்ஸ். இந்த கோட்டை பார்த்தா தெரியல. நினைச்சேன். உன்னால சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது பண்ணிட்டே தானே இருப்பேன். சரி, லேட்டஸ்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சொல்லுடா. டேய், ஐ அம் டூயிங் மை ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் டா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இந்த உலகமே என்ன திரும்பி பார்க்க போதுடா. எஸ் ஐ சி. டேய், அந்த ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் என்ன? கொஞ்சம் சொல்லுடா. அது வந்துடா, ஓ மை காட். ஒன் செகண்ட், வந்து ஐ வில் பேக். ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஐ வில் வெயிட். நீ போயிட்டு வா. My God. Professor? ஏய், ஸ்டூபிட் நாயே. நான் உன்னை என்ன சொல்லிட்டு போயிருந்தேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி ப்ரொஃபசர். விகாஷ் என்னோட வீக்னஸை பயன்படுத்தி உள்ள வந்துட்டான். விகாஷும் வர்ஷாவும் பால் அடிச்சு அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. விகாஷ்! விகாஷ், வர்ஷா எங்க போனாங்க? ஏன்பா விகாஷ் வர்ஷாவை பாத்தீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, அவன் இங்கதான் எங்கேயோ பால் விளையாண்டுட்டு இருந்தான். ஏதோ வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா. ஓஹோ. My God. Year unknown. எந்த இயருக்கு டைம் டிராவல் ஆனாங்கன்னு தெரியலையே. டேட்டாஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு.
அதே கண்டிஷன்ஸ் ரீலோட் பண்ணிட்டு அவங்க எங்க போனாங்களோ அதே இடத்துக்கு அதே டைமுக்கு நாமளும் போக வேண்டியதுதான். அப்பதான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும். Compilation is in progress. Please wait. Initializing. டேய் பில்லி, நான் திரும்ப வர வரைக்கும் நீ யாரையுமே உள்ள விடக்கூடாது. இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு யாரையும் சொல்லவும் கூடாது, புரியுதா? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் முட்டாள். எல்லாரும் சேஃபா திரும்பி வந்துடணும்பா. இது எந்த இடம்? ஒரே காலியா இருக்கு. 2015 வந்துட்டேனா? வர்ஷா 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 விகாஷ் 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 வர்ஷா 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 விகாஷ் வர்ஷா Thank God. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? Hey, idiots! I strictly ordered not to enter my lab. Right? ஏன் போனீங்க? Sorry, Tata. It's all right. Sorry. Okay. என்ன பண்றீங்க தாத்தா? நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ரிஸ்கான காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? நான் அப்பயே சொன்ன தாத்தா, இவதான் கேட்கல. எதையோ பழைய பூட்ஸ் உங்க லேப்ல இருக்குன்னு எனக்கு கூட்டிட்டு வந்தா. ஃப்ராட். இல்ல தாத்தா. ஆமா தாத்தா, இவதான் பால் எடுத்து அடிச்சா. ஐயோ காட் ப்ராமிஸா நான் வேணும்னு அடிக்கல தாத்தா. இவன் தான் முதல்ல பால் எடுத்து வீசினா. இல்ல நீதாண்டி. நீதான்டா நாயே. ஐயோ போதும் போதும் நிறுத்துங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நானே இங்க எப்படி திரும்ப போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. திரும்ப போறதா? நாம இப்போ உங்க லேப்ல தானே இருக்கோம். உங்க கம்ப்யூட்டர் தட்டினா லேபை விட்டு வெளியில போயிட போறோம். தட்ஸ் ஆல். நாட் எக்ஸாக்ட்லிமா. நாம இப்போ டெலிபோர்ட் ஆகி ஃபியூச்சருக்கு வந்திருக்கோம். வாவ், டெலிபோர்டேஷன் கிரேட் தாத்தா. ஐயோ என்ன சொல்லுங்க தாத்தா, திரும்ப போக முடியாதா? என்னை எப்படியாவது கொண்டு போய் நம்ம வீட்டில் விட்டுடுங்க. அழாதம்மா, அதுக்கு தான் நான் இதை எடுத்து வந்திருக்கேன். இந்த டிவைஸை வச்சு டெலிபோர்ட் ஆகி திரும்பவும் நம்ம போயிடலாம். டோன்ட் வரி, ஓகே? ஆனால் ஒன்று, இது ஒர்க் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை தேவைப்படுது. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஓகே, டெஃபினட்டாக போயிடலாம். நீங்க சொல்றது பார்த்தா இது ஃபியூச்சர் மாதிரியே தெரியலையே. ஒரே ட்ரைலாண்டா இருக்கு, யாரையும் காணோம், ஒரு சின்ன பில்டிங் கூட இல்லை. நோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக அது ஃபியூச்சர் தான். டேட்டா கரப்ட் ஆனதால லொகேஷன் மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கிருந்து சிட்டிக்குள்ளே போனால் கண்டிப்பாக பவர் சப்ளை கிடைக்கும். லெட்ஸ் மூவ், கம் ஆன். பேச வச்சதுக்கு நிச்சயமா ஒரு பெரிய காரணம் இருக்கும். அப்ப யாரையாவது கூப்பிடுறேன். ஐயோ, இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லக்கூடாதுன்னு ப்ரொஃபசர் சொல்லியிருக்காரு. இருங்க,
உங்க 3 பேரையும் இப்ப நானே காப்பாத்துறேன். Don't worry, Professor. I'm gonna save you all. It's fully in charge. Get set, go. ஷாக் அடிச்சிருச்சே. அப்பா, இனிமேல் என்னால் ஒரு ஸ்டெப் கூட நடக்க முடியாது. I'm so tired. Me too. அப்பா. Wow! Yes, yes! Einstein was right, right! I made it! It worked out! Yes, sir! ஐயோ தாத்தா, என்னாச்சு உங்களுக்கு? சாரிம்மா. ஒன்றும் இல்லைம்மா, நான் இத்தனை வருஷமும் எதுக்காக கஷ்டப்பட்டு சின்சியராக உழைச்சேனோ அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. My dream has come true today. My ambitious project succeeds finally. I am very happy, ma. Very happy. Congrats, Tata. Thank you, Vikash. But one small correction. உங்க ambitious project பாதி சக்சஸ் தான் இருக்கு. திரும்பி போனாதான் மீதி சக்சஸ். நாம சீக்கிரமா திரும்பி போகதாண்டா போறோம். ஆமா போறோம். மண்ணாங்கட்டி உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட தூக்கி குப்பையில போடுங்க. இதால யாருக்கு என்ன யூஸ்? நம்ம தொலைஞ்சதுதான் மிச்சம். ச்சே. Hey, shut up your bloody mouth. இந்த ப்ராஜெக்ட பத்தி உனக்கு என்ன தெரியும்? அரமண்ட குப்பையில போடுறதா. இது எவ்வளவு பெரிய இன்கிரெடிபிள் இன்வென்ஷன் தெரியுமா உனக்கு? இதுக்காக எத்தனை சயின்டிஸ்ட் எத்தனை வருஷமா போராடி இருக்காங்க தெரியுமா உனக்கு? இது வரைக்கும் என்னையும் என்னுடைய இன்வென்ஷனையும் புரிஞ்சிக்காத இந்த உலகம் இனிமே என்னை ஏத்துக்கிட்டு கொண்டாட போகுது. Time travel was considered impossible, but I made it possible today, you fool. Sorry, Tata. It's all right. Sorry. டைம் டிராவல்னா என்ன தாத்தா? டேய், டைம் டிராவல்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு ஒரு நாள் நாம 10 வருஷம் முன்னாடி போனா எப்படி இருக்கும்? அதான் இப்போ நடந்திருக்கு. வாவ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இந்த ரிசர்ச்க்கே முன்னோடி. அவரோட ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை தான் நான் பேஸ் பண்ணி இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்கேன். ஏய், என்னாச்சு? தாத்தா. Oh my God! Dinosaur! இப்படி வாங்க, இப்படி வாங்க. அப்பா, நம்ம டைனோசர் ஏஜ்ல இருக்கோமா? It's unbelievable. இது கனவா நிஜமா? I could see my dream creatures alive. Wow, thank you very much Tata. You are a genius. ஐயோ, அப்ப இது ஃபியூச்சர் கிடையாதா? பாஸ்டுக்கு வந்துட்டோமா? என்ன தாத்தா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பின்னாடி எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க. தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா. சீக்கிரம் எங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். போயிடலாம் வா. ஒரு தடவை ஃபோன் பண்ணோன்னு கிடைச்சிட்டாலும் என்னது இது நாட் ரீச்சபிள்னு வருது. எங்கே போயிருப்பாங்க? The number you're trying to call is currently not reachable. Please try again later. ஏன் தாத்தா ஒரே சோகமா இருக்கீங்க? அதுதான் உங்க ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இல்லப்பா, பவர் சப்ளை இருந்தால் தான் இந்த டிவைஸ் ஆப்ரேட் பண்ண முடியும். இது 19th செஞ்சுரியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்படி டைனோசர் ஏஜில் வந்து மாட்டிக்கிட்டுமே, இனிமேல் கரண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலையப்பா. என்ன தாத்தா சொல்றீங்க? இப்போ கன்ஃபார்மாக திரும்பி போக முடியாதா?
ஐயா செம ஜாலி. இனிமே ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்ல, ஹோம் ஒர்க்கே எழுத வேண்டியதில்ல. ஐயோ என்ன சொல்றீங்க தாத்தா? இனிமேல் எங்க அப்பா அம்மா பார்க்க முடியாதா? உங்களை யார் இந்த மாதிரி எல்லாம் மெஷின் கண்டுபிடிக்க சொன்னா? புல்ஷிட். ச்சே. அழாதம்மா ப்ளீஸ். அழாம என்ன பண்ணுது? எல்லாம் உன்னால தான்டா. போடி லூசு. இத பாரு, திரும்ப திரும்ப ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. முதல்ல மனுஷன் எதுவுமே தெரியாம தான் இருந்தான். அப்புறம் கல்லை உரசி தீயை கண்டுபிடிச்சான், அப்புறம் வீலை கண்டுபிடிச்சான், அப்புறம் போக 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 கரண்டையும் கண்டுபிடிச்சான். இன்னைக்கு சயின்ஸ்ல எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டாங்க. அதனால நாமளும் ஏதாவது முயற்சி பண்ணி பவர் சோர்ஸை கண்டுபிடிச்சு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஓகே, டோன்ட் வரி. அட போங்க தாத்தா, இப்படியே படிப்படியா ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு கடைசியில கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கே வயசாயிடும். ஐயோ என்னது இது? ஐயோ, இத பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸ் டைனோசர் மாதிரி தெரியுது. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா. டேய் வாடா இங்க. சீக்கிரம் வாங்க. தாத்தா நில்லுங்க. நம்ம தோட்டத்துல டேய் எதுக்கு தேவையில்லாம கோவப்படுத்துற? வா 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 சீக்கிரமா. சீக்கிரமாடா. வாங்க வாங்க வாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டுமே. போச்சு, அவ்வளவுதான், நம்ம கதை இதோட முடிஞ்சது. சேவ 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 சேவ. ஐயோ தாத்தா, அவன் நம்மளே முறைச்சு பாக்குறான், எனக்கு பயமா இருக்கு. ஹலோ, கை கொடுங்க. நாங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ். கை கொடுங்க, கை கொடுங்க. ஐயோ என்னையே பாக்குறேன் தாத்தா. பயடாமா, அவனுக்கு உன்னோட ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் பிடிக்கிட்டு போயிட்டான். ஏய் வர்ஷா, உன் போன் போச்சு போ. ஐயோ என் காசு. ஐயோ சாப்பிட்டு பாக்குறான். அவனுக்கு காசுன்னா என்னமா தெரியும்?
பையன் எவ்வளவு அழகா இருக்கான்னு பாக்குறான் போல இருக்கு. பண்றான் பாருங்க உங்கள மாதிரி. யாரு தாத்தா இவன்? காட்டுவாசி. ஆமாப்பா, அவன் தான் நம்மளோட ஆன்செஸ்டர், நம்மளோட மூதாதையன்டா அவன். அவனை கொஞ்சம் பாரு. ஐயோ என்னோட ஹேர் பேண்ட். விட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடுறோம் போல இருக்கு. டேய் விகாஷ், அவனோட போய் பேசுடா, அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். போ. ஹாய் கேவ்மேன். ஓகே பரவாயில்ல. என்ன பண்ற? கண்ட கண்ட காட்டுவாசி கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. அவனும் அவன் முடியும். ஹலோ மேடம், இந்நேரம் அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கும் தெரியும்ல. அதுக்கு தான் இப்ப நாம இங்க உயிர் வாழணும்னா இவனோட தயவு நமக்கு தேவை. புரியுதா? எஸ். ஏய், அவன் எங்க போறான்? அவனை ஃபாலோ பண்ணலாம். வா 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 வா, சீக்கிரம் வா. தம்பி ஒரு நிமிஷம். உங்க அப்பா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்னாச்சு? இன்னும் வரலையா? என்னப்பா வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு போனான், அவ்வளவுதான். ஆளே காணோம். அது ஞாபகம் மறதி ஜாஸ்தியா? அவர் மறந்துருப்பாரு நீங்க வந்துட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா அப்பா, எங்க போயிட்டாரு இவரு? அப்பா அப்பா. ஹலோ மிஸ்டர் ஹரிராமன், நீங்க என்ன பண்றீங்க? இங்கெல்லாம் வரக்கூடாது, சீக்கிரம் வெளியே போங்க. என்னது இது? ஏய், நீ எப்படி பேசுற? இது எனக்கு ப்ரொஃபசர் கொடுத்த கிஃப்ட். நான் நல்லா பேசுறேனா? ஓ மை காட், இட்ஸ் அன்பிலீவபிள். சும்மா என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா இல்ல நான் வன்முறையில இறங்கட்டுமா? நான் போயிட்டு என்ன லுக்கு? அங்கிள், அவர் வெளில போயிட்டாரு. என்னப்பா சொல்ற? என்ன வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனானே, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். அவன் வெளியில போனதை நான் பார்க்கவே இல்லையப்பா. அவர் இப்படிதாங்க ஏதாவது புதுசுன்னு ஏதாவது புதுசாக பண்ணுவாரு, கன்ஃபியூஷனாக இருக்கும். அவர் வெளில போயிட்டாரு, விட்டுக்கலாம். அவன் மாறவே இல்லை, லூசு பைய. சரி, நரசிம்மா வந்தா சொல்லிடு, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஓகே பாய். என்னது இது? அப்பாவையும் காணோம். அம்மா, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. எனக்கும் தான். அம்மா அம்மா, நீ இங்கே இரு, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பயப்பட வேண்டாம். இதை பாரு, இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, கடிச்சு கிடிச்சு வச்சிட போறான். ஐயோ தாத்தா, எனக்கு பயமா இருக்கு. ஏய், இதை பாரு, நீ தான் டயர்டா இருக்குன்னு சொன்னல, நீ இங்கே இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் சொல்றேன்ல, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே? ஹலோ ஹலோ. நோ பூபு, இவங்க நம்ம பூ. ஓகே ஓகே. நோம்புவா? இவங்கிட்ட பேசினா நம்ம மொழியே மறந்துட்டோம் போல இருக்கடா சாமி. Hi dude, எனக்கு போர் அடிக்குது. Come on, let's play something. நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல. வா, நான் உனக்கு பேச கத்து கொடுக்குறேன். எங்க என் பேர் சொல்லி பார்க்கலாம். விகாஷ். நான் விகாஷ். அது வர்ஷா. அது நீலகண்டன் ஞானசேகர. வேணாம், எனக்கே கஷ்டம். அப்புறம் நீ எங்க எங்க உன் பேர் சொல்லி பார்க்கலாம். ஓ, உன் பேர் பூபுவா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் பூபுன்னு ஒரே பதில் தான்.
என்ன புரிஞ்சதுன்னு நீ சிரிக்கிற? என்ன தாத்தா பண்றீங்க? கொஞ்ச நேரத்துல சமையல் உங்களுக்கு ரெடி. ஓ, என்னடா அது வரமாட்டேங்குது? வந்துட்டான்டா. டேய் என்னடா பாக்குற? டேய் தொடாதடா, சுட்ற போதே. ஐயோ சொன்னல கேட்டியா? ஐயோ என்னாச்சு தெரியல உனக்கு? கேவ்மேன் தான் ஃபயர் கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க தாத்தா. ஒருவேளை அவனுக்கு ஃபயர் எப்படி கிரியேட் பண்றது நம்ம தான் பாஸ்ல சொல்லி கொடுத்தோமா தாத்தா? இன்ட்ரெஸ்டிங் இருக்கலாம். வெரி குட், வெரி குட், நைஸ் கொஸ்டின். டேய் இருடா, சமைச்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன். சொல்றத கேளுடா. டேய் சொல்றேன்ல, குடு அது குடு. டேய் என்ன பண்றான் இவன்? இப்ப இவன் சமைக்க போறானா? அங்க பாருங்க, அவனுக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. அவனே சமைச்சு சாப்பிடுறான் போல இருக்கு. ஹலோ ஹலோ சார், அப்படி இல்லை சார். எனக்கு பசிக்குதே. தினமும் ப்ரொஃபஸர் தான் எனக்கு சாப்பாடு போடுவாரு. இவர் பாட்டுக்கு புசுக்குன்னு மறைஞ்சிட்டாரு. திரும்பி வர்றதுக்கு வேற இன்னும் 5 வருஷம் அவனு சொன்னாரே. ஐயோ, அது வரைக்கும் என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. இருந்த ஒரு ஆப்பிளையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லி ஒழிச்சிட்டாரு. வேற ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பாப்போம். ஐயோ வாயிரே. அம்மா. பசங்களா, சாப்பாடு ரெடி. வாவ் தாத்தா, யூ ஆர் ரியலி கிரேட். வேக வச்ச கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பசி தீர சாப்பிடுங்க. என்ன இவன் ஒரு மாதிரி பாக்குறான் வானத்தை? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹலோ ஹலோ, என்னப்பா கோச்சிக்கிட்டியா? இந்தா சாப்பிடு சாப்பிடு, உனக்கு தான். சாரி சாரி, இந்தா. வச்சா கேவ்மேன் வாழ்க்கையில முதல் முறையா சமைச்ச சாப்பாடை சாப்பிடுறான். எப்படி சாப்பிடுறான் பாத்தியா? ஹலோ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வெட்டு வெட்டு வெட்டு. ஓடுறானு. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. அவன் பின்னாடி போலாம். வாங்க வாங்க வாங்க.
வாங்க. ஹலோ, நான் விக்னேஷ் பேசுறேன் ஆண்டி. சொல்லுப்பா, என்ன விஷயம்? விகாஷ் இருக்கானா ஆண்டி? என்ன சொல்ற? விகாஷ் அங்க வரல? இங்க வரலையா ஆண்டி? அதை கேட்கத்தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். இங்க தான் வரேன்னு சொல்லியிருந்தான், ஆனா இன்னும் வரலையா ஆண்டி? சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாய் ஆண்டி. எங்க போயிருப்பா? எங்க விகாஷ பாத்தீங்களா? எங்க போனானே தெரியலங்க. விக்னேஷ் வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான். ஓஹோ, இப்போ அவனையும் காணுமா? ஏற்கனவே அப்பாவும் பொண்ணும் காணும் தேடிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வேற ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள் வருது. என்ன சொல்றீங்க? ஆனா அது விடு, பில்லி நம்மள மாதிரி பேசுது தெரியுமா? வாட்? பில்லி நம்மள மாதிரி பேசுதா? என்ன வளர்றீங்க? நான் ஒன்றும் வளரல. வேணா நீயே போய் லேப்ல பாரு. வேணா கடிச்சு வச்சிட போகுது. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? எல்லாம் உங்க அப்பா வளதான். இங்க பாருங்க, என் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. அவங்க 3 பேர் வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியை.
வாவ்! ஹே வர்ஷா, அங்க பாரு எவ்வளவு பெரிய எக்ஸ். இவ்வளவு பெருசா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. வாவ், இட்ஸ் அமேசிங். ஏய், டோன்ட் டச் இட். இது ஏதோ டைனோசர் முட்டையா இருக்க போகுது. அப்புறம் அதுவே நம்மள துரத்த போகுது. என்ன பூபு சொல்ற? பூபு. இதுக்கும் பூபு தானா? வாங்க 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 வாங்க, பார்த்தது போதும், வாங்க. ஐயோ, அது அந்த எக்ஸ் சாப்பிட பாக்குது. அச்சோ, அந்த டைனோசருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு தாத்தா. வாங்க ஹெல்ப் பண்ணலாம். நோ நோ நோ, அது இப்ப ரொம்ப கோவமா இருக்குமா. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு கோ. வாங்க போலாம், வாங்க 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 சொல்றேன்ல, வாங்க வாங்க. அது டீரிக்ஸ் தானே? நோ நோ, ஐ திங்க் இட்ஸ் ராஜசாரஸ். ராஜசாரஸா? என்ன உளற? எஸ், ட்ரையாசிக் ஏஜ்ல நம்ம இந்தியால இருந்து ஒரு மான்ஸ்டர் டைனோசார். இன்ஃபேக்ட் அது டீரெக்ஸை விட ரொம்ப பெருசு. இங்க இருக்கிற எல்லா டைனோசருக்கும் அதுதான் ராஜா. ஓ, அதோட மாடல் டயக்ராம்ஸை நான் நெட்ல பார்த்துருக்கேன். இட் அப்பியர்ஸ் சிமிலர் டு இட். ஹெயில் தி கிங் மை டியர். சிப்படா. ஹே, என்னாச்சு? I'll help you
வைரஸ் தான் ஒண்ணும் பண்ணாது. வா பயப்படாத வா. கம் ஆன் வா. இங்க பாருங்க தாத்தா. இத பார்த்து பயந்துக்கிறான். தாத்தா என்னாச்சு உனக்கு? கேமன் வாப்பா, அது ஒண்ணும் பண்ணாதே, வா. வா பூபு. ஏய் பூபு பூபு. எதுக்கு இவன் தலை தெரிச்சு ஓடுறான் அப்படி தெரியலையே. என்ன தாத்தா அது அவ்வளோ பெருசா இருக்கு? அது ஈல் ஃபிஷ் ஃபேமிலி நினைக்கிறேமா. அதுதான் எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து இந்த மாதிரி எதிரிகளை கொல்லும். அப்பா அப்ப கேமன் இதுக்கு தான் பயந்தானா? அதை விடுங்க கிட்ஸ், கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க. நாம திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. தாத்தா சொல்றீங்க? இப்ப பாத்தியே ஒரு ஜைஜாண்டிக் ஃபிஷ். அதான் தாத்தா என்ன வளரீங்க? உடலமா, நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஈல் ஃபிஷ் தன்னோட இறைய சாப்பிடறதுக்கும் எதிரிங்கிட்ட இருந்து தான் தப்பிக்கிறதுக்கும் தன்னோட உடம்புல இருந்து 650 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணும். அந்த ஈல் ஃபிஷோட வோல்டேஜ் எடுத்து நம்ம டிவைஸ்க்கு செலுத்துறோம்னு வச்சுக்கேன், நாம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். சூப்பர் தாத்தா. எஸ். ஏன் தாத்தா 650 வோல்ட்ஸ் இருந்தா உங்க டிவைஸ் ஆபரேட் ஆகுமா? பத்தாதுதான், இட் ரிக்வயர்ஸ் வெரி ஹை வோல்டேஜ். அப்ப ஒரு ஃபிஷ் பத்தாதே, இன்னும் எவ்வளவு ஃபிஷ் வேணும்? மா, நான் சொன்னது நம்ம பீரியட்ல இருக்க ஈல் ஃபிஷ். ஆனா இங்க இருக்கிறது மான்ஸ்டர் ஈல் ஃபிஷ் மா. ஹெவி வோல்டேஜ் கிடைக்கும். ஓஹோ. ஓகே கிட்ஸ், இனிமே ஈல் ஃபிஷ் கிட்ட இருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு நாம ஒரு ட்ராப் செட் பண்ணுவோம். கம் ஆன் வாங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். இவன் ஒருத்தன். ஹே பூபு இன்னும் உக்காந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கம் ஆன் கம் ஆன். ஹே லூசு, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த காட்டுல தனியா இருந்துட்டு என்ன பண்ண போற? டைனோசர் தான் மேய்க்கணும். என் கூட வா, உனக்கு கிரிக்கெட் பிளே ஸ்டேஷன் எல்லாம் கத்து கொடுக்குறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாம எல்லாம் ஜாலியா விளையாடலாம். கம் ஆன் டியூட் கம் ஆன். இங்க பாருங்க தாத்தா, இவனை வரமாட்டேங்கிறான். அவன் வந்தா மட்டும் என்னப்பா பண்ண போறான்? நம்ம போறதை வேடிக்கை தான் பார்க்க போறான். என்ன தாத்தா சொல்றீங்க? இவன் நம்ம கூட வந்தே ஆகணும். அவன் வரமாட்டான் விகாஷ். அவன் இங்க காட்டிலே வாழ்ந்து பழகிட்டான். அவன் இங்க இருக்கிறது அவனுக்கு நல்லது. லீவ் ஹிம் விகாஷ் ப்ளீஸ். வா பூபு வா. Hey, don't cry my boy. Take it easy. Relax, 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 relax. Caveman. Caveman. Thank you very much for your help. நீ இல்லாம இந்த காட்டுல நாங்க சர்வைவ் ஆகிருக்கவே முடியாது. Thank you. Bye. வரேன். வரட்டுங்களா? Bye. Bye. வரேன். வாமா. இந்தா, it's my memento. Goodbye, buddy. Don't cry, my boy. இதை கொஞ்சம் பிடி. Connected. This is it, kids. This is it.
சி இப்போ அந்த ஈல் ஃபிஷ் வந்து இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடும்போது நம்ம டிவைஸ்க்கு பவர் ஜெனரேட் ஆகி உடனே ஆக்டிவேட் ஆயிடும். வாவ் சூப்பர் தாத்தா. ஓகே. ஆனா ஒரு விஷயம், இது ஆக்டிவேட் ஆகும்போது இதுல இருந்து ஹெவி மேக்னெட்டிக் வேவ்ஸ் எமிட் ஆகும். அதனால நீங்க ரெண்டு பேரும் அப்படி ஓரமா போய் நில்லுங்க. ஓகேயா? நான் அதை செட் பண்ணிட்டு அப்புறமா திரும்பி வந்துறேன். ஓகே தாத்தா. ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக் தாத்தா. Thank you. என்ன வெயிட்ரா? ஓகே. ஐயோ தாத்தா பாத்து பத்திரம். கேர்ஃபுல் தாத்தா. My God. இது உனக்குல போ. உனக்குல போ. Hey, go. வாங்க. சீக்கிரம் போயிடலாம். வாங்க. அந்த ஈல் டைனோசர் சக்சஸ்ஃபுல்லா நம்ம டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. வாவ். இந்த நேரத்துல அந்த டைனோசர் வந்துருச்சே. வாங்க சீக்கிரம். அவன்
எப்படியோ அது நம்மளை காப்பாத்திருச்சு தாத்தா. அதையும் அதனுடைய முட்டையும் காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் நம்மளை காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன். டைனோசர்னா டேஞ்சரஸ் அனிமல் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கும் நன்றி உணர்ச்சி இருக்கு, நம்ம அனிமல்ஸ் மாதிரி இல்ல? ஐயோ பூபுக்கு என்ன ஆயிடுச்சு தாத்தா? கம் 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 பூபு பூபு. ஐயோ அவனுக்கு அடிபட்டிருக்கு தாத்தா. ஆமாமா, இவன் நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிக்கான். இவனை அழைச்சிட்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம மனுஷங்களே கிடையாது. கம் ஆன் பூபு. பூபு என்னாச்சு? எழுந்துரு. இங்க வா பூபு. ஏன் இவன் வர மாட்டேங்கிறான்? இப்ப வருவான் பாருங்க. Yes, yes, you're back to home. Yay! You're great தாத்தா. என்னடா இப்பயாவது ஒத்துக்கறியா என்னுடைய ambitious project successfulனு? நிச்சயமா தாத்தா, you are a genius. We are so proud of you தாத்தா. Okay. ஐயா பூபு நம்ம கூட வந்துட்டான். அவன் இல்லாமல டேய் பில்லி பயப்படாதடா. வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வரீங்க? ஹாய் பா. என்ன நக்கலா ராஸ்கல்ஸ்? டேய் அவங்கள திட்டாதடா. ஆமாப்பா, கண்டிப்பா அவங்கள திட்டக்கூடாது, உன்னதான் திட்டணும். எங்கப்பா அவங்கள கூட்டி போய் ஊர் சுத்திட்டு வர? அது ஒண்ணும் இல்லடா. எப்படி இருக்கீங்க? கழுதைங்களா? 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? பாத்தியாடி ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்து வீட்டுல கூத்தடிக்கிறத? ஏய் 2 பேரும் இந்த பக்கம் வந்துருங்க, ஏதாவது பண்ணிட போறோம். என்னங்க பார்த்து சும்மா இருக்கீங்களா? ஏதாவது பண்ணுங்க. அம்மா பயப்படாதீங்க, இவன் என் ஃப்ரெண்ட் தான், ஒண்ணும் பண்ண மாட்டான். ஃப்ரெண்டா? ஏங்க ஒரு மென்டலோட கொஞ்ச நேரம் இருந்ததுல இவங்க 2 பேரும் மென்டல் ஆயிடுவாங்க போல இருக்கே. என்னங்க இதெல்லாம்? Wait a minute. First police phone. போன் பண்ணாதீங்க பாப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. ப்ளீஸ் ஸ்டாப் இட். தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. உங்க 2 பேரும் சொல்றேன், உண்மையிலேயே இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. நாங்க 3 பேரும் இன்னைக்கு காலையில என்னோட லேட்டஸ்ட் இன்வென்ஷன் டைம் மிஷின் மூலமா டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு பீரியடுக்கு போயிட்டோம். அப்பதான் புரியுது நாங்க ரொம்ப மில்லியன் இயர்ஸ் பின்னாடி போயிட்டோம். அது ரொம்ப பெரிய டைனோசர் எல்லாம் இருந்த காலம். ரொம்ப ஃபெரோஷியஸா இருந்தது. Wow, it was super. Amazing. Oh my god, it was an unbelievable adventurous journey. Hey, என்ன எல்லாரும் காமெடி படம் பார்த்துட்டு வந்து இப்ப காமெடி பண்றீங்களா? Everything was true pa. Believe us pa. வாயை மூடுறீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்க 3 பேத்தையும் மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்ல செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. இது அத்தனைக்குமே காரணம் நீங்களும் உங்க லேபும் தான்.
அப்பா இருந்தாதானே பிரச்சனை. இல்ல எல்லாத்தையும் நல்லா அடிச்சு நொறுக்குங்க. ப்ளீஸ் நான் கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் தயவு செய்து எதுவும் பண்ணாத. ஹரிராம் ப்ளீஸ். அப்பா நாங்க சொல்றது கேளுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்து தீர்க்க முடியல. ராஜாசாரஸ். My God. அப்பா இதுதான் எங்களை காப்பாத்தின ராஜாசாரஸ். இப்பவாது நம்புறீங்களாப்பா? ஒரு வழியா அந்த இன்க்ரெடிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம விகாஷ் அண்ட் வர்ஷா ஃபேமிலி ரிகவர் ஆயிட்டாங்க. அந்த டைம் டிராவலுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். நம்ம ப்ரொஃபசர் மிஸ்டர் நீலகண்ட ஞானசேகர் நரசிம்ம நாராயணமூர்த்தி இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ரெனவுட் சயின்டிஸ்ட். அவரோட இன்டர்வியூக்காகவும் அப்பாயின்மெண்ட்காகவும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல் டிசர்வ்ட் ரெகக்னிஷன், சின்சியரிட்டி, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பெர்சவரன்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா அது நம்ம சயின்டிஸ்ட் தான். Thank you sir very much. Thank you very much sir. Thank you. சுதா இப்போ முன்ன விட ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த ராஜாசாரஸையும் கில்மேனையும் சீக்கிரமா வீட்டை விட்டு துரத்தணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஹரிராமன் முடிவா தன்னோட அப்பா ஒரு ஜீனியஸ்ன்னு ஏத்துக்கிட்டாரு. முக்கியமா தான் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு உணர்ந்துட்டாரு. அப்பா விஞ்ஞானிகளின் திலகமே. வர்ஷா அண்ட் விகாஷ் இப்போ சண்டை போடுறதெல்லாம் குறைச்சிட்டு ஒற்றுமையாக இருக்காங்க. பூபு கூட விளையாடுறது, ஊர் சுற்றுறதுன்னு ரொம்ப ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன் நம்ம பூபு இப்போ ஆளே மாறிட்டாரு. இன்ஃபேக்ட் மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் அவருக்கு எல்லாமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருடைய அதிசய உலகம். சயின்டிஸ்ட் பில்லியை பேச வச்ச மாதிரி சூப்பர் ஹீரோ ராஜாசாரஸையும் பேச வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏமா கண்ணு, உங்க வீட்டுல என்ன சிங்கப்புலி ஏதாவது வளர்க்குறீங்களா? ஒரே சத்தமா இருக்கேம்மா. அது ஒன்றும் இல்லை பாட்டி, நான் அனிமல் பிளானட் சேனல் கொஞ்சம் சத்தமாக வச்சுருந்தேன், அதான். இதை பாருமா, பக்கத்தில் வயசானவங்க எல்லாம் இருக்கும், ஒரே நியூசன்ஸாக இருக்குது. டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வைமா. சரிங்க பாட்டி. இதுக்கு என்ன புரிஞ்சிச்சோ. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லாரும் அந்த டைம் டிராவல் இன்சிடென்ட்டை, குறிப்பா அந்த ராஜாசாரஸ் அவங்க லேப்ல இருக்கிறத வெளியே சொல்லாம ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இவங்க எல்லாரோட லைஃபும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. It's the same land. It's the same game and time. It's the same line of exchange. And all the things that are you exchange. Let's roll. It's the same land. It's the same game and time. It's the same line of exchange. And all the things that are you exchange. Action! Footprints of mine is up the earth, trails of mine is up the earth. I'm taking my first step to leave my mark on the new world. Can't wait for You are a genius. ஆமா, மண்ணாங்கட்டி. Let's get lost in time with lots of minds. Take a trip in time, meet a different kind. Came to a place where very started. Change the time, not the place we left. A trip, not a road, not for arrow born. But born of the means through a time code. Wow! Yes! I made it! It worked out! Yes! You're great, Tata. Came to a land which is totally new. Change the time, also place I live. See no more stones, find no more bones. I don't need a cut, I won't get a scar. There's no more hiding, no more batting. I don't need to hide, cause there's no riders.
It's the same for land. It's the same game and time. It's the same line of exchange. And all the things that only you exchange. Footprints of mine disappear, trails of mine disappear. I'm taking my first step to leave my mark on the new world. I'm walking time. Can't wait for all you want, but just fine. I'm walking time. Looking for all you want, like a lost time again. It's a wrap. Thank you.